ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நம்முடைய சேனலில் ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய பதிவு லக்னமும் கடனும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த கடன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பர்டன், சுமை. இந்த சுமையில் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளமாகவும் இருக்கிறார்கள். அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு நம்முடைய பழைய புராணத்திலையும் படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒவ்வொரு வாழ்விலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த கடன் ஒவ்வொரு லக்கணத்தாருக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். மேச லக்னம். இந்த மேச லக்னம் என்பது காலபுருஷ ராசிக்கு முதன்மையான லக்னம். மேசத்திற்கு 6ஆம் அதிபதி புதன். மேசத்திற்கு 6ஆம் அதிபதி புதன். பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடிய பாவமாக வருகிறது. இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடமாக கன்னி ராசி புதனின் வீடாக வருகிறது. இதே புதனே 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். புதன் என்ற கிரகம் எதற்கும் பிடி கொடுக்காத ஒரு கிரகம் என்று சொல்வார்கள். அதாவது இந்த புதன் எதிலும் நழுவி விடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். பிடி கொடுக்காத, எதற்கும் அடங்காத ஒரு கிரகம், அடக்க முடியாத ஒரு கிரகம். இந்த கிரகம் எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாயக்கூடிய கிரகம். அதே போல இருநிலை இரட்டைத்தன்மை கொண்ட கிரகமாகவும் இந்த புதன் இருக்கும். ஆகவே இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்காரர்கள் என்பவர்கள் இந்த அனைத்து குணத்தையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் மேசத்திற்கு 6ஆம் அதிபதி தன் வீட்டிலேயே உச்ச நிலையில் இருக்கிறார். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்ற அனைத்து நிலைகளையும் ஒருங்கே கொண்ட இந்த புதன் 6ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். ஆகவே மேச லக்கணக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது கடன் என்பது வலுவான கடனாகத்தான் இருக்கும். இவர்களின் கடன் வாங்குவதும் சரி, இவர்கள் ஒருவருக்கு கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் அந்த நிலை என்பது வலுவான நிலையாக இருக்கும். அதே போல இந்த மேச லக்னக்காரர்களின் எதிரிகளும் வலுவாக இருப்பார்கள். கடனை கொண்டு, கடனை பெற்று அல்லது கடனை கொடுத்து அல்லது கடனை வாங்கி எதிரிகளை உருவாக்கி கொள்பவர்கள் இந்த மேச லக்னக்காரர்கள். மேச லக்னக்காரர்களிடம் கடன் பெறுபவர்கள் நல்ல ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு எளிமையாக தலைமறைவாகி விடுவார்கள். காரணம், மேசத்திற்கு 12ஆம் அதிபதியான புதன் இங்கே இவரது 12ஆம் வீட்டில் நீசமாகிறார். இந்த 2ஆம் அதிபதியான சுக்கிரன் இங்கே உச்ச நிலையில் இருக்கிறார் 12ஆம் வீட்டில். அதாவது புதன் நீசமாக கூடிய இடத்தில் இவரது 2ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் இவரிடம் கடன் பெற்றவர்கள் இவரிடம் பணம் வாங்கிய பிறகு நல்ல ஒரு நிலைக்கு மாறி இவர்களிடம் இருந்து தலைமறைவாகி விடுவார்கள். ஆகவே இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் என்பது இவர்களுக்கு சிறப்பு இல்லை. கடனை கொடுத்துவிட்டு எதிரி ஆவதும் கடனை பெற்றுக்கொண்டு எதிரி ஆவதும் இந்த மேச லக்னக்காரர்களுக்கு மிக சகஜமாக இருக்கும். ஆகவே இவர்கள் கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்து ரிஷப லக்னம். காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு இந்த ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி சுக்கிரனாக வருகிறார். அதாவது இந்த லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாகவும் வருகிறார். ஆகவே ரிஷப லக்னக்காரர்களுக்கு பிறருக்கு கடன் கொடுப்பது என்பது தன் பாக்கெட்டிலேயே பணம் இருப்பதற்கு ஒப்பானதாக இவர்களுக்கு இருக்கும். கடன்காரர்கிட்ட பணம் கொடுத்தா என்ன, ஏன்ட்டு இருந்தேன் எல்லாம் ஒண்ணுதான்பா, அதனால என்ன நீ வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக யார் கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவார். இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களிடம் கடன் கேட்டால் தாராளமாக கொடுத்து விடுவார்.
ரிஷப லக்னக்காரர்களிடம் பணம் கடன் வாங்கியவர்கள் அவ்வளவு எளிதில் எங்கேயும் தப்பித்து செல்ல முடியாது. இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களிடம் கடன் பெற்றவர்கள் இவர்களுக்கு தெரியாமல் எங்கும் ஓடி ஒளிவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. எளிதாக மாட்டிக்குவாங்க. அதனால இவர் என்ன பண்ணுவார், தைரியமா இவர்கள் பணத்தை வந்து கொடுத்துருவார். அப்படியே தப்பி சென்றாலும் ரிஷப லக்னக்காரர்களின் நண்பர்களிடமிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது. சரி, அப்படியே தப்பிச்சு எங்கே போயிட்டாலும் கூட இங்கே பாருங்கள், இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம் என்பது 11ஆம் இடம். அப்போது இந்த இடத்தில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். இந்த கடனை வாங்கியவரும் இதே இடத்திற்கு உச்சமாக இருக்கிறார் என்னும் பொழுது நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதே இடத்துல நானே வந்து உன்னை பிடிச்சிருவேன். நானே வரலனாலும் 11ஆம் இடம் குறிக்கக்கூடிய இவர்களின் நண்பர்கள் என்பவர்கள் இவர்களை அழகாக பிடிச்சு இவர்கிட்ட கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. வசூல் செஞ்சே கொண்டாந்து இவர்கிட்ட கையில் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம் பெற்றவர்கள் இந்த ரிஷப லக்னக்காரர்கள். இவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, சாதாரணமாக பணத்தை வந்து வெளியில் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பணம் எப்படி இருந்தாலும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும், நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருங்கிற அதீதமான தன்னம்பிக்கை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் மிகவும் மகிழ்ச்சியாக வளம் வரக்கூடியவர்கள் ஒரே லக்னக்காரர்கள் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் தான். அழகாக பணத்தை கொடுத்துட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அவ்வளோ பணத்தை அவனை நம்பி கொடுத்துட்ட அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் அவன் எங்கே போயிடுவான், நான் பார்த்துக்கிறேன், அவன் என் இடத்துல வந்து தானே ஆகணும், தானாக நாளைக்கு கொண்டாந்து என்கிட்ட பணத்தை கொடுப்பான் பாரு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கடனும் அப்படி தான், இவரை தேடி வந்து இந்த கடன் காடுகிறவங்க கொண்டாந்து கொடுப்பான். இவருக்கு பணம் தேவை அப்படின்னா இவரை தேடி வந்து இந்த ரிஷப லக்னக்காரருக்கு இந்த கடன்காரர்கள் கொடுப்பார்கள். அப்படி ஒரு கடன்காரர்களுக்கும் இந்த லக்னக்காரர்களுக்கும் ஒரு பிணைப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னம் என்பது மிதுன லக்னத்திற்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவதால் இவர்களிடம் பணம் பெற்றவர்களும் இவர் பணம் சென்று கேட்கும்போது எங்கேயாவது ஓடி ஒளிந்து கொள்வார்கள், அல்லது நான் வெளியிடத்தில் இருக்கிறேன் என்று பொய் சொல்லி கொண்டு இருப்பார்கள். இந்த மிதுன லக்னம் என்பவர்கள் 6ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் என்பவர் உச்சமாக 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி கடன் பெறக்கூடிய நபர், கடன் வாங்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் இந்த மிதுன லக்னத்திற்கு கடன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். அப்போது கடனை கொடுத்துட்றோம், ஏப்பா அந்த கடன் எங்கப்பா எப்பப்பா தருன்னு கேட்டால் தாங்க இப்போ தாங்க நான் கோயிலில் இருக்கிறேன், ஏன்னா 9ஆம் இடத்துல போய் ஒரு உச்சமாக இருக்கார். இப்போ தாங்க அந்த கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கிறேன், திருப்பதி மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கிறேங்க, இப்போ தாங்க மலை ஏறிட்டு இருக்கிறேன், அது நடந்து ஏறிட்டு இருக்கிறேங்க, நான் வந்தவொன்னே உங்களுக்கு கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படியே அவரை கண்டுபிடிச்சு பணம் கேட்டாலும் அவரை அசிங்கப்படுத்துவது அல்லது அடிதடியில் இறங்குவது, மிரட்டும் துணை பேசுவது இவையெல்லாம் செய்வார். ஏன்னா இந்த செவ்வாய் வலிமையாக இருக்கார். வலிமையாக போய் இவருடைய 9ஆம் இடத்துல போய் உட்காந்துறாரு. 6ஆம் இடத்துலையும் ஆட்சி வீடு இவருக்கு. அதே சமயத்தில் இந்த மிதுன லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியான சந்திரன், வாக்கு ஸ்தானாதிபதியும் அவர் தான், வருமானத்தை குறிக்கக்கூடிய அவர் தான். அவர் போய் இந்த 6ஆம் இடத்துல போய் நீசமாக இருக்கார். சந்திரன் பாருங்க நீசம் இந்த இடத்துல. அப்போ சந்திரன் இங்கே நீசமாக இருக்கிறதுனால இவர் இங்கே போய் வலிமையாக கேட்க முடியாது. இந்த எதிரி அப்படிங்கிறவன், இந்த கடனை பெற்றவன் என்பவன் வலிமையாக இருப்பான். இந்த வலிமையாக இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் பணத்தை இவர் கேட்க முடியாது, பொருளை கேட்க முடியாது. அப்படியே இருந்தாலும் இவன் உச்சமாக இருக்கிறது இவருக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறான். அப்படி மீறி இவர் போய் கேட்டால் அடி தடி போட்டு இவரை உதைக்கிறேன் அடிக்கிறேன்னு வருவார். ஏன்னா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார், 6ஆம் இடத்தின் அதிபதி. ஸோ இங்கே இவர் மிதுன லக்னக்காரர்கள் பணத்தை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க அப்படின்னா இவர்களால் திரும்ப வாங்க முடியாது. அதே மாதிரி தாங்க கடனை கொடுத்தாலும் சரி, இவர் கடனை வாங்கினாலும் சரி, இந்த கடனை பெற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால இந்த ஜாதகரை பயங்கரமாக அசிங்கப்படுத்துவாங்க. என்னத்துக்குடா நீ கடன் வாங்கின, உன்னாலே முடியலேன்ட்டு வீட்டுக்கு வந்து பெரிய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடியவர்கள் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கடன்காரர்கள். இவர்களின் 2ஆம் அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் இவர்கள் வருமானத்தை சேகரித்து வைப்பதில் வல்லவர்கள் என்று தெரிந்த கடன்காரர்கள் இவர்களிடம் எளிமையாக வந்து பணத்தை பெற்று தான் கொடுத்த பணத்தை எப்போது தருவீர்கள் என்று கேட்கும் பொழுது 6ஆம் இடத்தில் செவ்வாய் வலிமையாக இருப்பதால் அங்கே சந்திரன் நீசமடைவதால் பணத்தை கொடுத்து பகையை பெற்றுக்கொள்பவர்கள் இவர்களாகத்தான் இருக்கு. இவங்களும் பாருங்க
பணத்தை கொடுத்து பகையை வாங்கக்கூடியவர்கள் இந்த மிதுன லக்கணக்காரர்களாக இருப்பார்கள். ஆகவே மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு கடன் கொடுப்பது என்பது சிறப்பாக இருக்காது. இவர்கள்கிட்ட கொஞ்சோண்டு பணம் இருந்தாலும் கூட சரி, வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி ரொம்ப விமர்சனம் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ தான் எனக்கு இந்த தொகை வந்தது, என்கிட்ட கையிருப்பில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எளிமையாக அதை வந்து 4 பேருக்கு பெருமையாக சொல்லணும்னு சொல்லி மாட்டிக்குவாங்க. ஆகா அப்படியா, அப்போ இவர்கிட்ட போய் கடனை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இவரிடம் கடன் பெற்றுக்கொள்பவர்கள் வந்து எளிமையாக இவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு கடன் கொடுப்பது என்பது சிறப்பாக இருக்காது. அதே போல 7ஆம் அதிபதியான குரு பாதகாதிபதியாகி 2ஆம் இடத்திலேயே நீசம் அடைகிறார். சரி, 2ஆம் இடத்திலேயே உச்சமாக இருப்பதால் இவர்கள் மற்றவர்கள் பணத்தை எந்த காரணத்தும் கொண்டு வீட்டில் அல்லது தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருக்க கூடாது. குரு என்பவர், இந்த 7ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். அந்த உச்ச நிலையில் இருப்பதன் காரணத்தினால மற்றவர்கள் பணத்தை வாங்கி வைக்கக்கூடாது. காரணம், செவ்வாய் இந்த வீட்டில் நீசமாக இருப்பதால் இவர்கள் தைரியமாக அந்த பணத்தை வைத்து கொண்டு பாதுகாப்பு செய்வது என்பது இவர்களுக்கு பலவீனமாக இருக்கும். அடுத்து கடக லக்னம். இந்த கடக லக்னம் என்பது லக்னத்திலேயே குரு உச்சம், செவ்வாய் நீசம். இப்போ இவர்கள் தைரியம் குறைவான நபர்களாக கடகலக்கணக்காரர்கள் இயற்கையிலேயே இருப்பார்கள். கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்காரகன் குரு லக்கணத்திலேயே உச்சம் பெறுவதால் இவர்களிடம் யாரேனும் மனதை தொடும்படி சிறிது பேசினாலே அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்து விடக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். தனக்கு ஒருவரை பிடித்து விட்டால் போதும், அவர்கள் கேட்டதை அப்படியே கொடுத்து விடுவார்கள். அது பொன் பொருள் உதவி எதுவாக இருந்தாலும் சரி. லக்னத்தில் செவ்வாய் நீசம் பெறக்கூடிய காரணத்தினால் இவர்களிடம் கடன் வாங்கியவர்கள் ஏமாற்றினாலும் கூட அவர்களிடம் தைரியமாக திரும்பி கேட்பதற்கு துணிச்சல் என்பது இவர்களுக்கு குறைவாக இருக்கும். 6ஆம் அதிபதி லக்னத்திலேயே உச்சம் பெறுவதால், இந்த 6ஆம் அதிபதி லக்னத்திலேயே இங்கே உச்சம் அடைவதால் இவர் பெரும்பாலும் கடன் கொடுப்பதை காட்டிலும் கடனை இவர் பிறரிடம் இருந்து பெறக்கூடிய அளவிற்கு தான் இருப்பார். இவர் கடன் வேணும்னு நினைச்சா போதும், இவர்கிட்ட கடன்காரனே கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்துருவார். அப்படி ஒரு நிலை, இவர் கடன் பெறக்கூடிய நிலை என்பது இவருக்கு அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் இவர் யாரிடமாயினும் பணம் அல்லது பொருளை கடனாக கொடுத்து விட்டு கேட்பதற்கும் பாவம் பரிதாபம் என்று பார்த்து போனால் போகட்டும் என்றும் விட்டு விடுவார். இப்படியே மீறி இவர் ஏதான கையிருப்பு இருக்குன்னு யாருக்காக கொடுத்தாலும் ரொம்ப கருணை, பாவம், பரிதாபம் பார்க்கக்கூடிய நபராக இந்த கடகலக்கணக்காரர்கள் இருப்பதனால் சரி அவர் கொடுக்கலாம் பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுவார். அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவது இருக்குமே ஒழிய கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே கொடுத்தாலும் சரி ஓகே நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. பெருசாக அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு வாங்குறத விரும்ப மாட்டாங்க. அடுத்து சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர் எங்கு கடன் கேட்டாலும் உடனடியாக கிடைச்சிரும். இவருக்கு கடனை வந்து யாரும் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. போய் கேட்டால் போதும் கொடுத்துருவாங்க. காரணம், கடனை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதி சனி இவருக்கு 3ஆம் இடத்திலேயே உச்சமாக இருக்குது. அப்போது துலாத்தில் உச்சமடைவின் காரணத்தினால துலாம் ராசியில் லக்னாதிபதி சூரியன் நீசம் பெறுவதால் அங்கே கடனை குறிக்கக்கூடிய சனி உச்சம் பெறுவதால் கடன்காரர்களுக்கு சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் பதில் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்குமே ஒழிய சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதற்கு யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 2-3 விஷயம் நல்லா கவனிச்சிங்க. இவர்கள் கடன் கேட்டால் உடனே கிடைச்சிரும். இவர்கள் கடன் பெற்றால் திரும்ப செலுத்துவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதே சமயத்தில் இவர்கள் யார்கிட்ட பணம் கேட்டாலும் தரமாட்டாங்க. இவங்ககிட்ட வந்து யாராவது பணம் கேட்டால் இவங்க வந்து பெருசாக தரமாட்டாங்க. தரணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு டக்குன்னு வராது. அதே சமயத்தில் இவர்கள் பிறருக்கு கொடுத்து விட்டாலும் அது திரும்ப கேட்பதில் ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதை ப்ரெஸ்டீஜியஸாக நினைப்பாங்க. அதாவது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறரிடம் கை நீட்டி கடன் வாங்கினால் கடனை திருப்ப செலுத்துவது என்பது அரிதான காரியமாக இருக்கும். அதே போல பிறருக்கு பணம் கொடுக்கலாம், அந்த பணம் திரும்ப வரும் என்ற நினைவில் கொடுக்கக்கூடாது. காரணம், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் கொடுப்பதற்கு பிறந்தவர்கள். இவர்கள் கொடுத்த ஒன்றை திரும்ப பெறுவதை அல்லது திரும்ப வருவதை விரும்ப மாட்டார்கள். போனால் போகட்டும் என்று விட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்ப்பார்கள். இவர்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அது திரும்ப வராது அல்லது நமக்கு அது கேட்க பிடிக்காதுன்னு தெரியும்.
அதனால ஏதேனும் ஒரு தொகையை வந்து பிறருக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் கொடுப்பார்களே ஒழிய, அது வட்டி போட்டு லாபமா நமக்கு திரும்ப வரணும் என்ற நினைப்பு என்பது இவர்களுக்கு இருக்காது. ஆனாலும் இவர்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் உதவுவதற்கு எளிமையாக கடன்காரர்கள் இருப்பார்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னம் என்பது இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கும்பராசி 6ஆம் இடமாக கடன் குறிக்கக்கூடிய இடமா வரும். இவர்கள் பிறரிடம் கடன் கேட்பதும் தெரியாது, கடன் கொடுப்பதும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பெரும்பாலும் இவர்கள் கடன் கொடுப்பது யாருக்கும் கிடையாது. இவங்களுக்கு இந்த கடன் கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் பெருசா இருக்காது. பிறரிடம் இருந்து கை நீட்டி வாங்கணுங்கிற எண்ணமும் இவர்கிட்ட இருக்காது. அப்படியே கடன் கொடுத்தாலும் நீண்ட நாட்களுக்கு ஒரு இடத்திலிருந்து அங்கிருந்து வட்டி, வருமானம் இது போன்றது கிடைக்கக்கூடிய நிலையில் மட்டுமே கடன் தருவார்கள். சேஃப்டியா இருக்கிற மாரி பார்ப்பாங்க. ஃபுல் செக்யூரிட்டியா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இங்கேருந்து நமக்கு வராது அப்படின்னா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாம செக்யூர்டா அது லாங் டைம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானமா வரக்கூடிய அல்லது வட்டி வரக்கூடிய மாரி ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன் லக்னத்திலேயே நீசம் பெறுவதால், இவர்களும் முடிந்த அளவிற்கு பிறருக்கு வட்டி கொடுப்பது, கடனாக கொடுப்பது இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, ஈடுபடவும் மாட்டார்கள். விரயஸ்தான அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தில் நீசமடைவதால், இவர்கள் வருமானத்தை எந்த வகையில் பிறருக்கு கொடுப்பது, விரயம் செய்வது இது போன்ற வேலைகளையும் செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் இவர்களை தேடி வந்து தருபவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். இவர்கள் யாரையும் தேடி போக வேண்டும் என்ற ஒரு நிலை என்பது இவர்களுக்கு இருக்காது. இந்த கன்னி லக்னம் என்பவர்கள் ஒரு மாடரேட்டான விஷயமா தான் இவர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரி, கடன், நோய் என்பது எல்லாமே பெரிய அளவிற்கு இவர்களை தாக்கக்கூடிய நிலை என்பது குறைவாக தான் இருக்கும். அதாவது இவர்கள் எதையுமே விரும்ப மாட்டார்கள். அதாவது உடல்நிலையாகட்டும், உணவு நிலையாகட்டும் எதிலையுமே ஒரு நல்ல கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய நபர்கள் என்பதன் காரணத்தினால, இவர்கள் நோயாகட்டும், கடனாகட்டும் வரும் முன் காப்போம் என்ற ஒரு நிலையில் சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அடுத்து துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி சுக்கிரனாக இருந்து 6ஆம் இடமான இந்த கடனை குறிக்கக்கூடிய வீட்டிலேயே போய் உச்சமடைகிறார். இவர்கள் ஒருவரிடம் கடனாகவோ அல்லது கைமாற்றாகவோ ஒரு பொருளை கொடுத்து பெறும் பொழுது சரியான நிலையில் பேசி அதனை சாமர்த்தியமாக பெறுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். 2ஆம் அதிபதியான இந்த செவ்வாய், இந்த வீட்டிற்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் அதிபதி குரு நீசம் பெறக்கூடிய, அதாவது இந்த 6 கடனை குறிக்கக்கூடிய குரு நீசம் பெறக்கூடிய இடத்திலேயே உச்சமாக இருப்பதால் பெரும்பாலும் இவரிடம் உதவி கேட்பவர்கள் மிகவும் இவரை காட்டிலும் ஏழ்மை நிலையிலேயே இருப்பார்கள். துலாம் லக்னக்காரர்களிடம் எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்து விடுவார்கள். அதே சமயத்தில் இவர்களிடம் உதவி பெறுபவர்களும் ஏமாற்றாமல் திரும்ப செலுத்தி விடுவார்கள். அப்படி திரும்ப செலுத்த தவறும் பட்சத்தில் இவர்கள் 2ஆம் இடத்தில் சந்திரன் நீசம் பெறுவதால் இந்த கருணை, பாவம், பரிதாபம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க. இதெல்லாம் வந்து ஐயோ! அவரால திரும்ப செலுத்த முடியலையே! என்ன பண்ணலாம்? சரி விட்டுறலாம் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. சரியானபடி திரும்ப பேசி அந்த பணத்தையோ, பொருளையோ வாங்கி விடுவார்கள். அப்படியே கடன் பெற்றவர்கள் பணம் திரும்ப தர மறுத்தாலும், தாமதித்தாலும் இவர்கள் பேசக்கூடிய பேச்சு, ஏன்னா 2ஆம் இடம் செவ்வாய் அல்லவா? இந்த செவ்வாய் போய் இவருக்கு 4ஆம் இடத்துல உச்சமா இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்க? இவங்க பயங்கரமா பேசுவாங்க. பேசக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த பேச்சுக்கு பயந்துகிட்டே பணத்தை கொடுத்துருவாங்க. துலாம் லக்னக்காரர்கள் லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் கடன் கொடுப்பவர்களாகத்தான் இந்த துலாம் லக்னக்காரர்கள் இருப்பார்கள். கடன் வாங்குபவர்களாக இருப்பவர்கள் மிக குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். இது எல்லாமே நம்ம காலபுருஷ ராசியை மையமாக கொண்டு, அடிப்படையை மையமாக கொண்டு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள். பெரும்பாலும் இந்த பலன்கள் என்பது ஒத்து வரும். இதில் 6ஆம் அதிபதி, லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி இவர்கள் எங்கெங்கு செல்கிறார்களோ அதற்கேற்ப பலன்கள் சிறிது மாற்றம் பெறவும் கூடும் என்பதையும் அதே நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்திற்கு 6ஆம் இடமும் செவ்வாயின் வீடாகவே வருவதாலும்
2ஆம் இடம் குருவின் மூலத்திரிகோண வீடாக இருப்பதாலும் இவர்களும் பெரும்பாலும் பணம் கொடுப்பவர்களாகவே இருப்பார்கள். சிறிய அளவிற்கான பணமாவது எப்போதும் இவர்களிடம் இருந்து கொண்டு இருக்கும். ஏன்னா இந்த குருவோடைய காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக வருவதன் காரணத்தினால காலபுருஷனுடைய இந்த வீட்டின் தன்மை என்பது இவர்களுக்கு அதே நிலையில் இந்த விருச்சகம் என்பது சிறிதளவாவது இவர்கள் கையிருப்பில் பணம் என்பது இருந்து கொண்டு இருக்கும். இவர்கள் யாருக்காவது பணம் கொடுத்தால் எளிமையாக அவர்களிடம் இருந்து வாங்கி விடுவார்கள். ஆனால் இவர்கள் யாரிடமாவது கடனாக பெற்றால் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கடனை திருப்பி தருவதற்கு மறுப்பார்கள். கடனை வாங்குறது என்னவோ வாங்குவாங்க, செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க கிட்ட கடனை கொடுத்தவங்க யாராவது கேட்டாக்கா பயங்கரமாக பேசுவாங்க, வேற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது ப்ளஸ் இவர்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய குரு அதே இடத்துல போய் நீசமாக இருக்கார். அப்போ இப்படி தான் பேசணும்லாம் இல்லை, அப்படி பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. இவர்களும் கந்து வட்டி, தினவட்டி முதலான வட்டி தொழில் செய்பவர்கள் விருச்சக லக்கணக்காரர்கள் பெரும்பாலும் இருப்பார்கள். அதாவது மிரட்டி இந்த சிறு தூர பயணம் செய்து மிரட்டி கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் போய் அப்படி கால்நடையாக போய் அல்லது ஒரு பக்கத்தில் வீட்டுக்கு அருகிலேயே பணத்தை கொடுத்து வாங்குறவங்க எல்லாமே இவங்க தான். இவர்களின் லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தையும் பார்ப்பதால் இவர்கள் கொடுத்த பொருளை காட்டிலும் அதிகபட்சமாக கடன் பெற்றவர்களை மிரட்டியே பெற்று விடுவார்கள். பெரும்பாலும் இவர்கள் உள்ளூருக்குள்ளேயே வட்டி கொடுப்பதை, பணம் கைமாற்றாக கொடுப்பதை, ஒருவரிடம் இருந்து டிரான்ஸ்லேஷன் வைத்து கொள்வதை இந்த உள்ளூருக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் விரும்புவாங்க. வெளிநபர்களுக்கு இவங்க பணத்தை தருவதோ வாங்குவதோ வைத்து கொள்ள மாட்டார்கள். இப்போ இந்த விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களிடம் போய் ஒரு வெளியில் பழகக்கூடிய நண்பர்களோ அல்லது தூரத்தில், அதாவது இவர்களுக்கு தொடர்பு இல்லாத, உள்ளூருக்கு தொடர்பு இல்லாத ஒரு நபர்கள் பழக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இவர்கள் பணம் வட்டிக்கு விடுறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் போய் இவங்ககிட்ட பணம் கேட்டால் என்கிட்டலாம் அந்த மாதிரிலாம் பணம் இல்லைங்க, இப்போ தாங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, தரமாட்டாங்க. வெளிநபர்களுக்கு நாம் பழக்கத்தில் இருந்தாலும் வெளி நபர்கள் அவர்கள் ஊருக்கு தொடர்பில்லாத தூரத்தில் உள்ள நபர்கள் கேட்டால் தரமாட்டாங்க. அப்படியே வெளிநபர்களுக்கு பணம் கொடுத்தால் அவர்களிடம் இருந்து வாங்குவது இவர்களுக்கு சிரமமாக போய்விடும். காரணம், இவர்களின் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல போய் நீசம் அடைகிறார். ஆகவே இந்த இடத்தில் இவர்கள் வெளிநபர்களிடம் டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிறத ஃபர்ஸ்ட்லேயே கட் பண்ணிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. எல்லாம் இவர்களுடைய தைரியம் எல்லாமே அங்கே இருக்காது. இவர்களுக்கு தைரியம் எல்லாம் உள்ளூருக்குள்ளே தான் செல்லுபடி ஆகும். இந்த விருச்சக லக்கணக்காரர்கள் உள்ளூருக்குள்ளே வீரத்தை பேசுவாங்க. கொஞ்சம் வெளியிடத்துக்கு வந்துட்டா ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க. அங்கே இவங்களா அப்படி பேசினாங்க, இவங்களா அப்படி சண்டை போட்டாங்கன்னு கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர்களுடைய வாய் சவால், இவர்களுடைய வீரம் எல்லாமே உள்ளூருக்குள்ளே தான், குறுகிய வட்டத்திற்குள் மட்டும்தான் என்பதை இந்த இடத்துல சொல்லணும். இதில் என்னென்னா நம்ம எல்லாமே பொதுவான பலன்கள் தான். எந்த ஒரு லக்னத்தையும் உயர்த்தியோ குறைத்தோ பேசுகிற ஒரு விஷயங்கள் என்பதுங்கிறது ஜோதிடத்தில் கிடையாது. இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக நம்முடைய காலபுருஷ ராசியில் இருக்கக்கூடியதை வைத்து வெளிப்படுத்துகின்ற ஒரு பலன்களாகத்தான் பார்க்கணும். அடுத்து தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் நீசமடைவதால், அதே சமயத்தில் விரையாதிபதி உச்சமடைவதால் இவர்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் உடனடியாக விரயத்திற்கு சென்று பணப்பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் இவர்களின் 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் இவர்களின் சுக மேன்மைக்காக கடன் பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலை என்பது இவர்களுக்கு இருக்கும். காரணம் பாருங்க, இவருடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தான, வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் நேசமா இருக்கார். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் தனது பொருளாதாரம் அல்லது பொருளை பிறருக்கு கொடுத்தாலும் அல்லது பிறரிடமிருந்து வாங்கினாலும் விரைவில் திரும்ப செலுத்த முடியாத ஒரு நிலை அல்லது திரும்ப பெறாத ஒரு நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இருப்பினும் வெளி உலகத்திற்கு இவர்கள் மிகப்பெரிய தனம் உள்ளவர்கள் என்ற ஒரு மாயை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். இவர்களிடம் மிகப்பெரிய வலிமையான சொத்துக்களாக இருக்குமே ஒழிய கையிருப்பு பணமாக இருப்பது என்பது அரிதாக இருக்கும். வெளிநபர்கள் இவர்களுக்கென்ன ஏராளமான சொத்து இருக்கிறது, இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்றெல்லாம் பேசினாலும் இவர்களுக்கு குடும்ப செலவுக்கு என்ற கையிருப்பு பணம் என்பது பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது லிக்விட் கேஷ்னு சொல்றோம் இல்லையா,
அது இவர்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் இவர்களின் மகிழ்ச்சிக்கான விஷயம் என்பதை எங்கேயானும் கடனாக பெற்று பாருங்க, இந்த 6ஆம் இடமான சுக்கிரன் இங்கே 4ஆம் இடத்துல உச்சம் பெறுவதால் இவர்கள் கடனை வாங்கியாவது தன்னுடைய மகிழ்ச்சி சுகத்தை இவர்கள் அடைவதற்கு கவலைப்படவே மாட்டாங்க. ஆனாலும் இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் இங்கே செவ்வாய் உச்சமாக இருப்பதால் இவர்களுக்கு சொத்து நல்ல அசைக்க முடியாத சொத்துலாம் நல்ல வலிமையாக இருக்கும். தோட்டம் இருக்கும், காடு இருக்கும், வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். வீடு என பாருங்க, சுக்கிரனும் உச்சமாக இருக்காரு. அப்போ இவர்களுடைய வெளிப்புற தோற்றம் என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் கடன் இருக்கா அப்படின்னு சொன்னால் வெளிநபர்கள் நம்ப மாட்டாங்க. சொந்தக்காரங்க உங்ககிட்டயா இல்லை, இப்படிலாம் ஏன் சும்மா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர்களிடம் ஒரு பெரிய பேக்கேஜ் அப்படிங்கிற பணம் எவ்வளோ வச்சாலும் இவர்களிடம் தங்காது, நிலையாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து மகர லக்னம். இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடமாக மிதுன ராசி வருகிறது. இங்க பாருங்க, 6ஆம் இடம் மிதுன ராசி. அப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் 5ஆம் இடமா வருங்க. அதனால இவர்களை சற்று பாராட்டி பேசினாலே போதும், கையில் இருப்பதை பிறருக்கு கொடுத்து விடுவார்கள். பிறருக்குன்னா என்ன, கடன்காரர்களுக்கு கொடுத்துருவார். இவர்கிட்ட கடனை ஒருத்தர் அப்படியே. ஆனால் ஒன்று என்னன்னா, மகர லக்கணக்காரர்கள்ட்ட நீங்கள் போய் அவரை பற்றி உயர்த்தி பேசணும். உங்களை மாதிரி நல்லவர் யாரும் இல்லைங்க, நீங்கள் தாங்க இந்த ஊர்லேயே ரொம்ப நல்ல மனுஷங்க, உங்களாம் எவ்வளோ பெருமையாக எல்லாரும் பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட கேட்டால் உடனே கொடுத்துருவீங்க, அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட தாங்க வந்தேன். நான் பக்கத்தில் அவர்கிட்ட கூட போய் கேட்க முடியும், ஆனால் அவர்லாம் நல்ல மனுஷன் இல்லைங்க, உங்களை மாதிரி சிறந்த நபர் யாரும் இல்லை அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் வாங்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பாராட்டுனா, அவர் 1000 ரூபாய் கேட்டால் 1000 ரூபாய் இல்லைங்க, இருந்தாங்க 2000 ரூபாயை வச்சுக்குன்னு சொல்லி ஒரு பணத்தை எடுத்து கொடுத்துருவார். அதுவும் இவர்களிடம் பணம் பெற விரும்புபவர்கள் இவரை பாராட்டுவது, இவர்களை ஆசைகளை தூண்டி விடுவது, இது போன்ற செயல்களை செய்து இவர்களிடம் இருப்பதை பெற்றுக்கொள்வார்கள். அதிலையும் இங்கே ராகு இது போன்ற கிரகங்கள் ஆசைகளை அபிவிருத்தி செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, முடிஞ்சது, அவ்வளோதான். இவர்கிட்ட போய் ஏசியாக ஏமாற்றி இவர்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிடலாம். மகர லக்கணத்துக்காரர்களிடம் பணம் பொருள் இருப்பது மிதுன லக்கணக்காரர்களுக்கு மட்டுமே எளிமையாக புரியும், தெரியும். இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியை கொண்டவர்கள் மகர லக்கணக்காரர்களை எப்படி வேணாலும் ஈஸியாக பேசி ஏமாற்றி பணத்தை பெறுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இவர்களை தவிர மற்ற லக்கணக்காரர்களுக்கு மகர லக்கணக்காரர்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை பற்றி யூகிப்பது சிரமமாகத்தான் இருக்கும். இவர்களின் 6ஆம் அதிபதி புதன் இவர்களின் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் மகர லக்கணக்காரர்களிடம் கடன் பெறுபவர்கள் மிக யோகசாலியாக அந்த பணத்தை கொண்டு மாறிவிடுவார்கள். இங்கே பாருங்க, இவருடைய 6ஆம் அதிபதி, அதாவது இந்த மகரத்தின் கடனாளியான இந்த 6ஆம் அதிபதி இவருடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார். அப்போ இவர்கிட்ட கடன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆள் ஆகிடுவாங்க. நல்லா சூப்பராக முன்பிருந்த நிலையை காட்டிலும் நல்ல நிலைக்கு மாறி விடுவார்கள். அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால் எப்போவுமே இந்த மகர லக்கணக்காரர்கிட்ட கொஞ்சோண்டு கடனை வாங்கி நம்ம ஒரு தொழில் செய்தாலும், ஒரு விஷயத்தை பொருளை வாங்கினாலும், இந்த கடன்காரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை தான் தருமே ஒழிய எந்த நிலையிலும் டவுன் ஆக மாட்டாங்க. அதனால் கடன் வாங்குறதுலேயும் சில லக்னக்காரர்களிட்ட தான் வாங்கணும்னு சில கணக்கெல்லாம் இருக்குது. அந்த வகையில் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களிடம் நாம் கடன் வாங்குவது என்பது நம் வாழ்க்கையில் ஏற்றம் தான் கிடைக்கும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரிங்க, இப்போ இவர்களின் 6ஆம் அதிபதி புதன் இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் நேசம் பெறுவதால் கடன் கொடுத்தவர்களிடம் பணத்தை திருப்ப கேட்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சந்தையில் எங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் இருந்துக்கிட்டே பக்கத்து தெருவில் நின்றுக்கிட்டே, இல்லைங்க இப்போ தான் நான் அவ்வளோ தூரத்தில் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப வெளியூருக்கெல்லாம் போக மாட்டாங்க, பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் நான் தூரத்தில் இருக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் எளிதில் யாரையும் நம்பி பணத்தை கொடுப்பது சிறப்பில்லை. நம்பிடுவாங்க. இந்த மகர லக்கணக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏமாளிகள் தான். ஏன்னா ஈஸியாக ஏமாந்துருவாங்க. இங்கே பாருங்கள், குரு வேற நீசம் அடையக்கூடிய ஒரு லக்னம். அது மட்டும் இல்லாமல் இங்கே லக்னத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால வெளியில் பார்க்குறதுக்கு பயங்கர தைரியசாலி மாதிரி, வீரன் மாதிரி தெரியும். மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள்லாம் அப்படி வெளிநபர்களுக்கு அப்படி வீரமாக தெரிவாங்க. ஆனால் அங்கே குரு நீசமாக இருக்கிறதுனால இவர்கள் மிகவும் ஒரு ஏமாளிகளாகத்தான் இருப்பார்கள்.
அதே போல இவர்களின் 5ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் நீசம் அடைவதால் இவர்கள் லாட்டரி, குருட்டு நம்பிக்கை, குருட்டு அதிர்ஷ்டம் இவற்றை கண்டிப்பாக நம்பவே கூடாதுங்க. ஏன்னா இந்த 5ஆம் அதிபதி பாருங்க, எப்பவுமே ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, அதாவது இந்த பந்தயம், ரேஸு, சூதாட்டம், லாட்ரி இது போன்ற மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்த 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவத்தின் அதிபதியான சுக்கிரன் போய் இங்க வந்து இந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் இவருக்கு நீசம் அடைகிறார். அப்போ நீசம் அடையக்கூடிய நிலை இவருக்கு 5ஆம் அதிபதி இயற்கையிலேயே 9ஆம் இடம் என்ற அதிர்ஷ்ட வீட்டில் நீசமடைவதால் இவர்கள் இதெல்லாம் நம்பி போய் எது கேட்டாலும் உடனே அதில் போய் பணத்தை கட்டுறது, யாராவது ஒருத்தர் வந்து இது வந்து உடனே ஒரு மடங்கு கட்டினா 10 மடங்கு இன்னும் ஒரே வாரத்திலே தராங்கன்னு ஆசை காட்டினா போய் பணத்தை கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் எந்த மாதிரியான ஒரு ஏமாற்று பேர்வழிகள் ஒரு மூலதனத்தை இப்படி போட்டிங்களா உடனே கிடைக்கும்னு சொன்னாலும் டக்குன்னு போய் ஆளாக கட்டுறவங்க இந்த மகர லக்கணக்காரர்கள் தான். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அடுத்து கும்பலக்னம். இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடமாக கடகராசி சந்திரன் வீடாக இருப்பதால் பாருங்க, 6ஆம் வீடு சந்திரன். இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு கரெக்டாக 6ஆம் இடம் சந்திரனுடைய வீடாக வருது. இந்த சந்திரன் பாருங்க உச்சமடையக்கூடியது 4ஆம் இடமான இவரின் சுகஸ்தானம், தாயாரின் ஸ்தானத்தில் போய் இங்கே உச்சமடைகிறார். இந்த கடகராசியின் அதிபதியான சந்திரன் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் நீசம் பெறுவதால் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழிலுக்கான கடன் வாங்கி செய்தால் அந்த தொழில் விருத்தி அடையாது, திரும்ப பணத்தையும் கட்ட முடியாது. ஏன்னா இந்த 6ஆம் இடமான கடன் குறிக்கக்கூடிய இந்த சந்திரன் இங்கே போய் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நீசம் அடைகிறார். அப்போ நான் இந்த கடனை வாங்கி தொழிலில் போடுறேங்க, இந்த தொழிலில் செஞ்சு நான் எப்படியா கடனை கட்டிடுறேன்னா இவர்களால் கண்டிப்பாக கட்டுவது என்பது முடியாத காரியம். கும்பலக்கணக்காரர்கள் தொழிலுக்காக கடன் பெறுவதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். தனது கேளிக்கை, மகிழ்ச்சி, உல்லாசம் இது போன்ற விஷயங்களுக்கு எளிதில் கடனை பெற்றுக்கொண்டு அனுபவித்துவிட்டு கடனை திருப்பி கொடுக்காதவர்கள் இந்த கும்பலக்கணக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கனால எளிமையாக கடனை எங்கே போய் கேட்டாலும் இவர் ஈஸியாக வாங்கிடுவார். இவர் அந்த அளவுக்கு பேசுவார். அந்த அளவுக்கு பேசி நியாயம், தர்மம், ஏன்னா இந்த குருவோடைய வீடு 2ஆம் இடம் இல்லையா, அதனால் இவர் நல்ல நியாய தர்மத்தெல்லாம் பேசி கடனை வாங்கிடுவார், கொடுத்துருவாங்க. மகிழ்ச்சியாக இருப்பார். இவருடைய சுகத்தை எல்லாம் எக்ஸலண்ட்டாக அனுபவிப்பார். அதில் வந்து குறைகள் கிடையாது. இவர்களுடைய சுகஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி சந்திரன் உச்சம் பெறுவதால் கடனை பெற்று தனது முழுமையான சுகத்தை அனுபவிப்பதில் சிறிதும் தயக்கம் காட்டாதவர்கள். 6ஆம் அதிபதி சந்திரன் இவரது சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களின் தாயார் வலிமையாக இருப்பார். பெரும்பாலும் தாயாரின் பணத்தை இவர்கள் ஏதேனும் காரணத்தை சொல்லி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இவர்களின் சுகமேன்மைக்கு தாயாரிடமிருந்து கைமாற்றாக அல்லது கடனாக பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். எப்பவுமே இவர்களுடைய தாயாரிடம் கொஞ்சம் அப்படி லிக்விட் கேஷ் இருந்துக்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன அமௌண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட்டை எல்லாமே அம்மாவை எப்படியாவது ஏமாற்றி அப்படியே அம்மாட்ட நைஸாக பேசி அம்மாக்கிட்ட இருந்து வாங்கி விடுவார்கள். இவர்களுக்கு மூத்த சகோதரி மற்றும் தாயார் எப்பொழுதும் பொருளாதார உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, என்ன பண்ணுறது, மகன் தானே அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே போல் இவர்களுடைய மூத்த சகோதரியும் இவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உபகாரத்தை செய்யக்கூடிய அளவில் தான் இருப்பார்கள். கும்பலக்கணக்காரர்கள் பெரும்பாலும் 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி நீசம் பெறுவதால் அவசரத்திற்கு பிறரிடம் கடன் கேட்கும் பொழுது கிடைப்பது அரிதாக இருக்கும். இவர் போய் அவசரத்தை கடன் கேட்கும் போது இந்த இடத்துல மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இங்கே சனி நீசம் அடையக்கூடிய வீடாக இந்த வீடு இருப்பதன் காரணத்தினால் இவர்கள் டக்குன்னு போய் ஒரு இடத்துல கடன் பெறுவது என்பது அரிதாக இருக்கும். அதே போல பிறருக்கு தன் பொருளையோ பணத்தையோ கொடுப்பதற்கு மிகவும் யோசிப்பார்கள். இவர்களிடமிருந்து எளிமையாக யாரும் எதையும் பெற முடியாது. கும்பலக்கணக்காரர்களின் தந்தையார் 9ஆம் இடத்தில் சூரியன் நீசம் பெறுவதால் தந்தையார் வலிமையற்றவர்களாகவும் சந்திரன் என்ற தாயார் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் தாயார் வலிமையானவராக இருந்து ஜாதகருக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பார்கள். எந்த நிலையிலும் கும்பலக்கணக்காரர்கள் கடன் பெறுவது கொடுப்பது கூடவே கூடாது. அதனால் கும்பலக்கணக்காரர்கள் கடன் கேட்கும் பொழுது கடன் கொடுப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்து மீன லக்னம். இந்த மீன லக்னம் என்பது இவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது சூரியனுடைய வீடாக வருதுங்க. இந்த சூரியனுடைய வீடு. மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது சூரியன் வீடாக சிம்மம் வரும்.
இந்த மீன லக்கணக்காரர்கள் கடன் பெறுவது அல்லது கடன் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர் அந்தஸ்தில் இருப்பவர்களிடம் மட்டுமே அந்த அணுகுமுறையை வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா இந்த கடனை குறிக்கக்கூடிய இந்த 6ஆம் அதிபதி சூரியன் இவர்களுடைய தனஸ்தானத்திலேயே உச்சமாக இருப்பதால் இவர்கள் கடன் வேண்டும் என்று நினைத்தாலே போதும், எவ்வளோ வேணுங்கன்னு சொல்லி இவருடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க கடன்காரர்கள். ஐயா உங்களுக்கு எவ்வளோ வேணும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கடனை வாங்கினாலும் இவர் சாதாரண தன்னை காட்டிலும் கீழான நபர்கள்கிட்ட இருந்து இந்த மீன லக்னக்காரர்கள் கடனை வாங்கவே மாட்டாங்க. எப்பவுமே தன்னை காட்டிலும் மேலான நிலையில், உயர்வான நிலையில், கண்ணியமான நிலையில் இருப்பவர்கள்கிட்ட மட்டும்தான் கடன் வாங்குவார்கள். இவரும் சரி, கடன் கொடுத்தவர் அல்லது கடன் பெற்றவர்கள் அனைவருமே ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உட்பட்டு, வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு, சரியான முறையில் கண்ணியமாக அந்த கடன் என்ற பரிவர்த்தனை நிகழ்வு என்பது இந்த மீன லக்கணத்திற்கு இயற்கையிலேயே இருக்கும். பெரும்பாலும் மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் கடன் கொடுப்பதை அல்லது வாங்குவதை 11ல் லக்னாதிபதி குரு நீசமாக இருப்பதால், இங்க பாருங்க 11ல் போய் குரு நீசமாக இருப்பதால் விரும்ப மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக பிறருக்கு வட்டிக்கு கொடுத்து லாபம் பெறுவதை மீன லக்னக்காரர்கள் விரும்பவே மாட்டார்கள். காரணம், இவர்கள் 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெறுவதால் எந்த வருமானமாக இருந்தாலும் அதில் ஒரு நேர்மை, அதாவது வருமானம் மட்டும் இல்லைங்க, இவர்கள் எதை பெறுவதாக இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு நேர்மை, கண்ணியம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவ்வளவு எளிதில் பிறரை ஏமாற்றவோ அல்லது பிறர் இவர்களை ஏமாற்றவோ விரும்ப மாட்டார்கள். இவர்களின் 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில், 2ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் இவர்களுக்கு வரக்கூடிய சிறு வருமானமாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் பிற்கால வாழ்விற்கான முதலீடு செய்வது, சேமிப்பில் வைப்பது, இது போன்ற சிறப்பான ஒரு முறையில் தனது வருமானத்தை முதலீடு செய்து வைப்பார்கள். இவர்கள் முதலீடு செய்து வைப்பது ஆனாலும் பிறருக்கு தெரியாத அளவிற்கு ஒரு மறைவாதாங்க இருக்கும். மீன லக்கணத்தின் அதிபதி குரு இவர்களின் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் இவர்களின் மகிழ்ச்சிக்காக, இவரின் வாழ்வாதாரத்திற்காக இவர்களுக்கு ஏற்கனவே முன்னோர்கள் இவர்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை வைத்திருப்பார்கள். அதே போல இவர்களும் தான் சம்பாதிப்பதை பிற்கால சந்ததிக்காக சேர்த்து வைப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அதாவது 5ஆம் பாவத்தில் இவர்களது லக்னாதிபதி போய் உச்சமடையுது. அதே போல 10ஆம் அதிபதியும் உச்சமடைவதன் காரணத்தினால் இவர்களின் செயல்பாடுகள் அனைத்துமே இவர்களுடைய பூர்வீகத்தை உயர்த்துவதற்காகவும் இவர்களின் அடுத்த சந்ததியின் வளர்ச்சிக்காகவும் இவர்கள் அதை அழகா கண்ணியமா மதிப்பு மரியாதையோடு செய்து தருவார்கள் என்பது இந்த மீன லக்கணத்திற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லி, இந்த 12 லக்ன பிறந்தவர்களின் கடன் கொடுப்பது, கடன் பெறுவது, இந்த நிலைகளை இங்கே விளக்கியுள்ளோம். இவைகளை மறுபடியும் சொல்றேன், இவைகள் எல்லாமே பொதுவான பலன்கள். எனக்கு இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நான் இந்த லக்கணம் தாங்க, நீங்க சொன்னது அவ்வளவும் தப்புங்க, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் கண்டிப்பா இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி 12 பாவத்தில் எந்த இடத்தில் நிற்கிறார்களோ அதற்கு ஏற்ப சில பலன்கள் என்பது மாறுபட்டு வரும். ஆகவே ஒவ்வொரு பலன்களும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நிகழக்கூடியது என்றாலும், பொதுவான இந்த நம்ம சொன்ன பலன்கள் என்பது சற்றாவது ஒவ்வொருவருக்கும் பொருந்தி வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் என்று சொல்லி, இந்த குறிப்பை பயன்படுத்தி கொண்டு அந்தந்த லக்னக்காரர்கள் கடன் பெறுவது, கடன் கொடுப்பது என்ற நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.